அப்படி நாங்கள் எமக்கான தலைமையை சரியாக தேர்ந்தெடுத்திருந்தால் எம் மக்களின் வழி அவர்கள் புரிந்திருப்பார்கள். அந்த போரை நிறுத்திய 1,75,000க்கும் மேற்பட்ட உயிர்கள் என்று அங்கு பலியாகி இருக்காது. ஆக நாம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் நமக்கான நேரத்தில் உதவி செய்யவில்லை என்றால் பிறகு எப்பொழுதுதான் உதவுவார்? அந்த முதலமைச்சராக இருக்கட்டும், தற்கால இப்பொழுது இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாகட்டும், ஈழத்திலே போர் நடந்த பொழுதே மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்பொழுது கருணாநிதி அவர்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். அடுத்து சென்னை வெள்ளத்தில் நீரினால் எம் மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்பொழுதும் இப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆக நாம ஒரு வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் நமக்கான ஒரு நீதியை நாட்ட முடியாத சூழ்நிலை என்று இருக்கிறது. அது இதற்கெல்லாம் என்ன மாற்று என்று நீங்கள் கேட்கலாம். நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று என்ற ஒற்றை முழக்கத்துடன் இங்கு நாங்கள் களமிறங்கி இருக்கின்றோம். இது அரசியல் புரட்சி. எங்களிடம் பண வலிமை இல்லை, படை வலிமை இல்லை, ஆட்பலம் இல்லை, அதிகாரம் இல்லை. ஆனால் உயர்ந்த லட்சியமும் மிகப்பெரிய கனவும் நம்பிக்கையும் எங்களிடம் இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட இருக்கின்றது. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆட்சியை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் மக்களுக்கு நன்கு தெரியும். எங்கு சென்றாலும் ஊழல் ஊழல் ஊழல், எதற்கு எடுத்தாலும் ஊழல். திமுகவை கேட்டால் அதிமுக ஊழல் செய்கிறது என்கிறார்கள், அதிமுகவை கேட்டால் திமுக ஊழல் செய்கிறது என்கிறார்கள். எனக்கு ஒரு கேள்வி, 50 ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வருகிறது. அப்படி இருக்க இவர்கள் இருவருமே தானே ஊழல் செய்திருக்க முடியும்? இருவரும் கூட்டாக இணைந்து ஊழல் செய்துவிட்டு அவர் மீது இவர் பழியை சுமத்துவதும் இவர் மீது அவர் பழியை சுமத்துவதும் முறையான நடவடிக்கை அல்ல. ஆக ஊழலற்ற ஒரு ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அங்கு ஊழலற்ற ஒரு தலைமை இருக்க வேண்டும். அந்த ஊழலற்ற தலைமையை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமர்ந்தால் ஊழலற்ற ஒரு தமிழ்நாட்டை நிறுவுவோம். இப்படி பல கட்சிகள் ஊழலற்ற தமிழகத்தை நிறுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாமகவாகட்டும், மக்கள் நல கூட்டணி இயக்கமாகட்டும், நாங்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் எனது ஒரு கேள்வி, பாமக திமுகவுடனும் அதிமுகவுடனும் மாறி மாறி கூட்டணி வைத்து தேர்தலில் வெற்றி பெற்ற பொழுது அவர்களுக்கு அந்த கட்சிகள் செய்த ஊழல் தெரியவில்லை. இப்பொழுது அக்கட்சியிலிருந்து பிரிந்து வந்து தனித்து போட்டியிடுகிறோம் என்னும் பொழுது மட்டும் அக்கட்சிகளுடைய ஊழல் அவர்கள் கண்ணுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கிறது. மக்கள் நல கூட்டணி இயக்கம் என சொல்லப்படும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஆகட்டும், வைகோவாகட்டும், திமுகவுடனும் அதிமுகவுடனும் கூட்டணி வைக்கும் பொழுது அவர்கள் ஊழல்வாதிகள் என்று தெரியவில்லை. இப்பொழுது தனித்து போட்டியிட முற்படும் பொழுதுதான் அவர்கள் ஊழல்வாதிகளாக தெரிகிறார்கள். உண்மையை சொல்ல போனோம் என்றால் ஊழலற்ற ஒரு அரசை கொடுப்போம் என்ற வாக்குறுதி கொடுப்பதற்கு கூட ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை, தனித்து போட்டியிடுகிறோம். வெற்றிய தோல்வி அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் அடுத்த கட்சியை நக்கி பிழைக்க வேண்டிய ஒரு அவசியம் என்று எங்களுக்கு இல்லை. ஊழல் ஊழல், நாட்டில் எதற்கு எடுத்தாலும் ஊழல். ஒரு சிறிய கையொப்பம் வாங்க வேண்டும் என்றாலும் பணம் கொடுக்க வேண்டும், 1000 2000 என்று. அதற்காக தான் அரசு அவர்கள் பணி நியமனம் செய்கிறது. அப்படி இருந்தும் ஒரு கையெழுத்து வேண்டும் என்றால் நாம் அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை என்று இருக்கிறது. கல்வி எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கான ஒரு அரசு எதை இலவசமாக தர வேண்டுமோ அதை இலவசமாக கொடுப்பதில்லை. அரசின் கடமை என்ன? நல்ல கல்வியும் சிறந்த மருத்துவம் தான் கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் ஒரு அரசு அதை கொடுக்காமல் தனியாரிடம் ஒப்படைத்து விட்டு பிறகு மக்களிடம் இது பற்றி அவர் போல அடுத்தடுத்து பேச இருக்கிறார். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக தருமபுரி மாவட்ட செயலாளர் தம்பி சிவா அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 5 ஆண்டு காலம் முடிவடைந்து விட்டது. இன்னும் மக்களிடையே இந்த கட்சி சென்றடவில்லை என